ஹாய் ஆல். இப்போ தாங்க வாய்ஸ் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்குது. தொடர்ந்து பேசவே முடியுது. இல்லை அப்படின்னா என்னை ரொம்ப நல்லா வச்சு செஞ்சிருச்சு 1 மந்த்தாக. எப்படிடா ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒவ்வொரு ஆர்டர்ஸையும் முடிச்சாச்சு. இந்த நியூட்டலா வந்து நல்ல ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். அதாவது ஒரு ஹாட் வாட்டர் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து அந்த நியூட்டலா பாட்டிலை அப்படியே வச்சாலும் சரி, அப்படி இல்லைனா அந்த நியூட்டலா வந்து ஒரு சின்ன ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த ஹாட் வாட்டர் பவுலுக்குள்ளே, அதாவது மிதக்கிற மாதிரி இருக்கணும், அது மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். உங்களுக்கு ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மாதிரி இது மேலே இருக்கிற சாக்லேட் ஸ்டாப்பிங் எல்லாமே கொஞ்சம் நேரம் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நைஃப்பில் கட் பண்ணிங்கன்னா ஈவனாக கட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரௌனியோட ப்ளேஸ் பண்ணது என்னோட மாமா தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சுந்தர் ஃபைனான்ஸில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஸ்டாஃப்ஸோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக ஒவ்வொரு மாதமும் ஒரு கேக் இல்லைனா 2 கேக் எப்படியும் ஆர்டர்ஸ் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணேன். ஸோ அதனால் மேலே உள்ள டாப்பிங்ஸ் வந்து அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தேன். இது மாதிரி என்னுடைய ரெகுலர் கஸ்டமருக்கு எல்லாருக்கும் நான் காம்ப்ளிமெண்ட்ஸாக நிறையா கொடுத்துட்டு தான் இருக்கேன். தேங்க்யூ.